Hello friends, welcome to Anbudan in Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈஸியா செய்யக்கூடிய சேமியா பாயாசம் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு panல நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதும் இதுல நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரி சேர்த்துக்கிறேன், திராட்சையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஒரு பாயாசத்துக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை நம்ம இப்போ செவக்க வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அதே பேனில் அந்த நெய்யில் மீதி இருக்குது பார்த்திங்களா, அந்த நெய்லேயே நம்ம 1 கப் போல் சேமியாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். சேமியாவை ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பாயாசம் இல்லாத விருந்தே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான பாயாசம். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 200 மில்லி போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாலில் நம்ம ஜவ்வரிசி சேர்க்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் போல் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இந்த பால் கொதிக்கும் போதே ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பால் நல்லா பொங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்த சேமியாவும் இதோடு சேர்த்துக்கலாம். இந்த சேமியாவும் இந்த பால்லேயே நல்லா வெந்துடும். வாசனைக்காக 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திக்காக வரணும். 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1 கப் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கனாலும் திகட்டிடும், அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்ச பால் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு, நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம்ல முந்திரியும் திராட்சையும், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய பாயாசத்தை நம்ம செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். மேலே நான் கொஞ்சம் பாதாம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை.